உதித்திடும் கதிர்போல் எங்கும் உவமையின் மூர்த்தி உன்னை மதித்திட உவரிதன்னில் மானிடர் வினையை தீர்க்கப் பதிந்திட்டாய். பரமயோக பழவினை தீர்க்கும் நாதா, உன் துதிவினை அர்ச்சித்தோர்க்கு துணை அருள் புரிவாயாக. நாம் தென்னிந்தியாவின் தென் தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையோரம் காணும் காட்சிதான் இது. உவரி. இது எங்கள் ஊர், இது உவரி. உவரி என்றாலே ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி என்ற ஒன்றுதான் எல்லோருக்கும் மனதிலும் வரும், அவர்களுடைய மார்க்கத்திலும் நிற்கும். ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி இங்கே சுயம்புவாக தோன்றினார். இங்கே வந்த மக்களுக்கெல்லாம் என்ன வரம் வேண்டுமோ வேண்டிய வரத்தை வேண்டிய வாங்கு கொடுக்கின்ற ஒரு வள்ளல் பெருமான் சுயம்புலிங்க பெருமான். பண்பாட்டில் சிறந்து விளங்கும், தமிழுக்கு பெருமை சேர்க்கும் தவசீலர்கள் நிறைந்த தாமிரபரணி தாவி குதித்தோடும் திருநெல்வேலி சீமையிலே வங்கக்கடல் ஓரத்திலே ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் வெண்முத்தன நுரையை அள்ளி தெளிக்க, வானத்தின் நீளத்திற்கு கடல் நீளம் போட்டியிட தரையில் பாய் விரித்திருக்கும் மணற்பரப்பு கடலோரம் கரைகட்ட ஓங்கி உயர்ந்து நிற்கும் பனைமரங்களின் ஓலைகள் சலசலத்து மேளமென தாளமிட எழில்மிகு கடற்கரை ஓரம் அமைந்த சிறிய கிராமம்தான் உவரி என்னும் சிவபதியாகும். உவரி ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமியின் வளாகத்திலேயே சிறப்பாக அமைந்திருக்கும் தெய்வீக சன்னிதானங்களில் முதன்மையானது கன்னி விநாயகர் சன்னிதானம். கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக் கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக் கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே. நின்னடியார் முட்டாமே பணி செய்ய சிறை கொண்ட வண்டரையும் செங்காட்டங்குடியதனுள் கரை கொண்ட கண்டதான் கணபதேற்றரத்தானே. வேகமாய் நெருசேறு வினைகளும் தாக போக விடாத தளர்ச்சையும் சோகவாரினால் வருந்தமும் போகையானை முகவனை பணிந்து போற்றுவார். மண்ணுலகில் பிறவி மாசர எண்ணிய பொருளலாம் எழுதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவார். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி வளாகத்தில் வன்னி மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்கிறார் ஸ்ரீ வன்னியடி சாஸ்தா. மேலும் இத்திருக்கோயில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு வன்னியடி சாஸ்தாவுக்கு குலதெய்வ வழிபாடாக பங்குனி உத்தரத்தன்று பொங்கலிட்டு வழிபாடும் செய்வர்.
அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமியின் சன்னிதானத்தின் மிக அருகில் அமைந்திருப்பது முன்னடி சுவாமி சன்னதி. அருள் தரும் ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் திருக்கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை கொடை விழாவும் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமி விழாவும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ பிரம்மசக்தி அம்பிகையிடம் குழந்தை பேறு இல்லாதவர்கள் கோவில் கொடை விழாவின் போது கரும்பு தொட்டில் இடுவதாக நேர்ந்து செல்வர். அவ்வாறு நேர்ந்தவர்களுக்கு குழந்தை பேறு கிடைத்தவுடன் அடுத்து வரும் கொடை விழாவின் போது கரும்பை கட்டாக கட்டி கரும்பு கட்டின் மத்தியில் வேஷ்டியை தொட்டிலாக்கி பிறந்த குழந்தையை அத்தொட்டிலில் இட்டு கணவனும் மனைவியும் சுமந்து ஸ்ரீ பிரம்மசக்தி அம்பாளை வலம் வந்து நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கம். இத்திருக்கோவிலில் தொன்று தொட்டு நடந்து வருகிற வழக்கமாகும் இது. ஸ்ரீ பிரம்மசக்தி அம்பாள் கோவிலின் அருகில் உள்ள ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பேச்சியம்மனுக்கு தேன் அபிஷேகம் செய்தால் வாய் பேசத் தெரியாதவர்களுக்கும் திக்குவாய் உள்ளோருக்கும் தெளிவான பேச்சு வரும் என்ற நம்பிக்கை. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி, மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி, அபிராமி என்றன் இழுத்துணையே. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனி மலர்ப்பூங்கணையும் கருப்புச் சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அடையும் திரிபுர சுந்தரி. ஸ்ரீ பேச்சியம்மன் முன்பு புத்தகம், நோட்டு, பேனா, பென்சில் ஆகியன வைத்து கல்வி வளர வேண்டும் என்று வழிபட்டு செல்வோர்க்கு கல்வியறிவு நன்றாக வளரும் என்பதும் நம்பிக்கை. உவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி சன்னிதானத்தின் ஸ்தல விருட்சம் கடம்பக் கொடியாகும். புனித தீர்த்தமான உவரி கடலில் நீராடி தெப்பக்குளம் வந்து குளித்தெழுந்து அல்லது கிணற்றில் நீரெடுத்து நீராடி கன்னி விநாயகரை சுற்றி மலம் வந்து வணங்கி பின் பெரிய சுவாமி ஆகிய ஸ்ரீ சுயம்புலிங்க சுவாமி ஆலயத்தை வலம் வந்து வணங்கி தூய்மையான உலர்ந்த ஆடை அணிந்து ஆலயத்தினுள் பிரவேசிக்க வேண்டும். இந்த ஆலயத்திலே நிறைய கர்ண பரம்பரை கதைகளும் நிறைய செவிவெளி செய்திகளும் நிறைந்து இருக்கின்றன. இந்த ஆலயம் உருவாகி இந்த ஆலயத்திலே வந்து வழிபடுகின்ற மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பல்கி பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். உவரி என்று சொன்னால் எம்பெருமான் சுயம்புலிங்க பெருமான் தான். அவனை வைத்துத்தான் உவரி. உவரி என்பது சுற்றுலா தலமாக இப்பொழுது வடிவெடுத்து கொண்டிருக்கிறது, உருவெடுத்து கொண்டிருக்கிறது. இங்கே கடல் அலைகள், அலையாடும் கடலை பார்க்கின்ற பொழுது நெஞ்சமெல்லாம் இன்பத்தால் அள்ளும். இங்கே சுயம்புலிங்க பெருமான் கடற்கரையிலே இருந்து அருள் புரிகின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுதும் நினைக்கின்ற பொழுதும் அந்த ஆலயத்தின் முன்னால் வந்து நிற்கின்ற பொழுதும் மெய்யெல்லாம் சிலிர்க்கும், மெய்ஞானம் பெருகும். இந்த ஆலயத்தை சார்ந்த ஊரிலே இருக்கின்ற இந்த இறைவன் முன்னாலே இந்த திருமண்ணில் பிறந்தேன் என்பதில் நான் பெருமகிழ்ச்சியுறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்றென்றும் நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திருக்கோவில் ஆதி காலத்தில் அடர்ந்த காடாக இருந்துள்ளது. இத்திருக்கோவில் தோன்றியுள்ள இடத்தின் வழியாக ஒத்தையடி பாதை அமைந்துள்ளது. அப்பாதையில் ஆயர்குல பெண் பால் கொண்டு செல்லும் பொழுது தினசரி இதில் தட்டி அபிஷேகம் நடந்துள்ளது. அதனை தன்னுடைய கணவரிடத்தில் சொல்ல அவர் ஆத்திரமுற்று கோடாரியால் அந்த தட்டிய இடத்தை வெட்டும் பொழுது அதிலிருந்து இரத்தம் பீறிட்டு வர
சுவாமி தோன்றியதை அவர் ஊர் பெரியவர்களிடம் சொல்லி அதன் மூலம் இது சுயம்புலிங்கம் என்று அறியப்பட்டு இங்கு சுவாமிக்கு அன்று முதல் கிராமத்து வழக்கப்படி பூஜை செய்து வந்தார்கள். பிற்காலத்தில் இத்திருக்கோவிலின் வளர்ச்சி ஒவ்வொரு தலைமுறைகளாக கல்கோயிலாகவும் அதற்கு முன் ஓலக்கோயிலாகவும் இருந்துள்ளது. ஏகலிங்கமாக பெரிய சுவாமியாக வீற்றிருக்கும் சுயம்புலிங்க சுவாமி ஆலயத்தில் கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் கொடியேற்றி தேர்திருவிழா நடத்தும் வாய்ப்பு இப்போது சான்றோர் பெருமக்கள் மூலம் இறைவன் திருவருளால் நமக்கு கிடைத்துள்ளது. கற்பகமும் இரு சுடருமாயினானை காலத்திக்கையிலாய மலையுளானை விற்பயிலும் மதனழிய விழித்தான் தன்னை விஜயனுக்கு வேடுவனாய் நின்றான் தன்னை பொற்பமரும் பொழிலாரும் மூலட்டானம் பொருந்திய என் பெருமானை பொருந்தா சிந்தை அற்புதனை அறநெறியில் அற்பந்தன்னை அடைந்த அடியேன் அருவினை நோய் அறுத்தவாரே. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமீடினும் அருண்மறை சிரத்தின் மேல சிற்பரயோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடல் நடனம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி. வேதநாயகனே போற்றி, விண்ணவர் தலைவா போற்றி, மாதொரு மகா போற்றி, மருஷமை எங்கள் மாலப்பேதகம் செய்தாய் போற்றி, விஞ்ஞகா போற்றியாம் செய் பாதகம் அனைத்தும் தீர்க்கும் பராபரா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதமாகும். கண்ணன் பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாயிருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் சூரிய ஒளியானது சுயம்புலிங்க சுவாமியை அபிஷேகம் செய்ய 30 நாளும் தவறுவதில்லை. சூரியனது ஒளியானது மார்கழி மாதம் 30 நாட்களுக்கும் சுயம்புலிங்க சுவாமி மீது விழுந்து தனக்கு பெருமை சேர்த்துக் கொள்கின்றது. இந்த பெருமை சுயம்புலிங்க சுவாமி ஆலயத்திற்கு தனிச் சிறப்பை தருகின்றது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் இந்த கோயிலுக்கு காவடிகள் மற்றும் பால் குடங்கள் எடுத்து வந்து நேர்த்திக் கடன்கள் செலுத்துகின்றனர். இத்திருக்கோயிலின் நடைபெற்று வரும் திருப்பணிகளில் மிக பெரிய திருப்பணி ராஜகோபுரம் கட்டுவதாகும். இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் சுமார் 108 அடி உயரத்தில் 9 நிலைகளை கொண்டு கட்டப்பட உள்ளது. 9 நிலைகளும் 9 கலசங்களும் அமையப்பட உள்ளன. 108 அடி உயரம் முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட உள்ளது. அவ்வாறு கட்டப்பட்டு விட்டால் இந்த ராஜகோபுரமானது உலகத்திலேயே முதலாக இவ்வளவு உயரத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரமாகும். ராஜகோபுரத்தின் மொத்த மதிப்பீடு சுமார் 15 கோடி ஆகும். 15 கோடியும் பக்தர்களின் ஒத்துழைப்பால் தான் நடைபெற்று வருகிறது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க.
இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குரு மனிதன் தான் வாழ்க. ஸ்ரீமத் ஸ்வயம்புலிங்கேஸ்வர தத்ர சர்வதா கருணாவரணாலேகா மம ஸ்ரீ ஸ்வயம்புலிங்கேஸ்வராய நமக. இத்திருக்கோவிலின் ஸ்தல விருட்சம் கடம்ப கொடியாகும். மேலும் இத்திருக்கோவிலில் சுவாமிக்கு பாலபிஷேகம் முக்கியமான பிரார்த்தனையாக உள்ளது. இத்திருக்கோவிலில் வரும் பக்தர்கள் நோய் மற்றும் பிணிகள் நீங்குவதற்காக கடலில் மண் சுமந்து போடுவது, பால்குடம் எடுப்பது, பாலபிஷேகம் செய்வது போன்ற முக்கிய பிரார்த்தனைகள் செய்து வருகிறார்கள். மேலும் இத்திருக்கோவிலில் சந்தனம் மிகவும் முக்கியமான பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டவர்களுக்கு அனைத்து வியாதிகளும் குணமாகி பிணி தீர்ந்து நல்ல முறையில் இருந்து வருகிறார்கள். மேலும் இத்திருக்கோவிலில் முக்கிய விசேஷங்களாக சித்திரை விஷு, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம் மற்றும் புரட்டாசி விஜயதசமி, ஐப்பசி விஷு, கார்த்திகை 4 சோமவாரங்கள், திருக்கார்த்திகை தீபம், மார்கழி திருவாதிரை ஆகும். இந்த சிவன் ஆலயம் கடற்கரையில் அமைந்துள்ளது. சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இங்கே கோயில் கொண்டுள்ளார். பிட்டுக்கு மதுரையில் மண் சுமந்து வைகை அணையை அடைக்க பரமசிவன் உதவி செய்தபோது மன்னனிடம் இருந்து முதுகில் பிரம்படிப்பட்ட வரலாற்றை நினைவு கூறும் வகையில் சுயம்புலிங்க சுவாமி பக்தர்கள் கடல் ஈரமண்ணை நீர் சொட்ட சொட்ட சுமந்து வந்து கடற்கரையில் குவித்து நேர்த்திக் கடன்களை தீர்க்கின்றனர். எம்பெருமான் சிவலிங்கம் கோயில் கடற்கரையில் ஹைமாஸ் லைட், ரோடு, தேர் ரோட்டுக்கு இரு பக்கமும் நடைபாதை, பயணிகள் வசதிக்காக கழிவறைகள் மற்றும் குளியலறைகள் மற்றும் தங்கும் விடுதி இத்தனையும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். உவரிக்கு தமிழகம் எங்கிருந்தும் பக்தர்கள் வந்து இறையருள் பெற்றுச் செல்கின்றார்கள். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பெரும்பான்மையான பக்தர்கள் வந்து அருள் வேண்டி இறைவனை வேண்டும் இடம் உவரி. குமரியிலிருந்து பக்தர்கள் நடைபயணமாக வரும்பொழுது வழியில் இளைப்பாறுவது ஒரு முக்கிய புண்ணியத்தலம். விஜயாபதி ஊராட்சியின் அருள்மிகு செம்பாலை கோயில். ஸ்ரீ சுடலைமாட சுவாமியும் பேச்சியம்மனும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள். இங்கிருக்கும் பிள்ளையார் சிரட்டை பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். பிள்ளையாருக்கு தேங்காயை உடைத்துவிட்டு தேங்காய் பருப்பை பக்தர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஞ்சிய சிரட்டையை கோயிலிலேயே விட்டு செல்ல வேண்டும். இக்கோயிலை சிரட்டை பிள்ளையார் கோயில் என்றும் அழைப்பதுண்டு. சீத களபச் செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைபாட பொன் அரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப ஏழை வயிறும் பெரும்பார கோடும் தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே. கன்னியாகுமரி பார்த்துட்டு அறையில் இருக்கிற எல்லா கோயிலும் பார்த்தேன். ரெகுலராக வந்து பார்த்துன்னு தான் போவோம். ஏழு வயசுலேருந்து இந்த நடந்து வர்ற காலத்துலேருந்து சுயம்புலிங்க சாமி கோயிலுக்கு நான் சனிக்கிழமை தவிர சாமி கும்பிட வந்திருக்கேன். சனிக்கிழமை தவிர எனக்கு 63 வயசு ஆகுது. இந்த சுயம்புலிங்க பெருமான் தோன்றி இருக்கின்ற
இந்த ஊரிலே நானும் பிறந்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பிறவி பயன் பெற்றதாகவே நான் கருதுகிறேன். இந்த இறைவனுக்கு வயிற்று வலிக்காரன் என்று ஒரு பெயர் உண்டு. யாருக்காவது வயிற்று வலி வந்ததானால் இறைவனுடைய திருவிளையாடல் என்று அர்த்தம். அவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து மண்டியிட்டு தண்டனிட்டு எம்பெருமானை வணங்கி கேட்டால் எல்லா நலமும் அவர்கள் பெறுவார்கள். முக்கியமான விசேஷங்களாக தைப்பூச திருவிழாவும் வைகாசி விசாக திருவிழாவும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தைப்பூச திருவிழா வந்து தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இத்திருத்தேரானது புதிதாக செய்யப்பட்டு 4 வருடங்களாக ஓடி வருகின்றது. தைப்பூசம் வந்து இத்திருக்கோவிலின் பிரம்மோற்சவமாகும். உபரிநாத சுயம்புலிங்கமே, உன்னதமாய் எழுந்த லிங்கமே, தில்லையிலே ஆடும் லிங்கமே, திருச்சடையை கொண்ட லிங்கமே, பணங்காட்டின் நடுவிலே எழுந்த லிங்கமே, பாதையிலே கடவுளாயிருந்த லிங்கமே, பணங்காட்டின் நடுவிலே எழுந்த லிங்கமே, பாதையிலே கடவுளாயிருந்த லிங்கமே, குமரிநாத சுயம்புலிங்கமே, உன்னதமாய் எழுந்த லிங்கமே. கதிரவனை உடையாக கொண்ட லிங்கமே, நாகத்தினை குடையாக ஏற்ற லிங்கமே, கடவுளுக்கு கடவுளான கங்கை லிங்கமே, கடல் தன்னை சுவராக காட்டும் லிங்கம். தை மாதம் வரும் தைப்பூச திருநாளில் மக்கள் பெருவாரியாகச் சென்று உவரியில் கடல் நீராடி ஆண்டவனை வழிபட்டு பூஜைகளில் கலந்து கொள்கின்றனர். இரவு சுவாமி வீதி உலா உண்டு. வெள்ளிக்கிழமைனா எங்கள் குடும்பத்தில் எந்த ஃபேமிலியில் எந்த விஷயம் வைக்க மாட்டோம். ஒடுக்கத்தில் நாங்கள் கோயிலில் தான் நின்றுட்டு இருப்போம். கண்டிப்பாக அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வந்துட்டுனா எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் சுயம்புலிங்க சுவாமி கோயில் விசேஷம்னா நாங்கள் எந்த விஷயம் விழாக்கள் நடத்த மாட்டோம். அன்றைக்கி சுயம்புலிங்க தான் வருவோம். அருள்மிகு உவரி சுயம்புலிங்க சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மாதாந்தம் என்ற சிறப்பு பூஜையும் சுவாமி வீதி உலாவும் நடைபெறும். தசமணியில் இருக்கிறனால பிரதோஷத்துக்கு வர்றது, அப்புறம் என்ன விசேஷனாலும் ஒன்று இங்கே வந்துட்டு போகிறது அப்படி ரொம்ப பிடிச்சி. எப்போவுமே இங்கே வருவோம். அந்த மாதந்தம் பிரதோஷம் இதுக்கெல்லாம் வந்து கும்பிட்டு போவோம். இத்திருக்கோயிலின் பெயர் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோயில் ஆகும். இங்கு வந்து சுயம்புலிங்கம் தானாகவே தோன்றியவர் ஆவார். இத்திருக்கோயிலானது சுமார் 800 வருஷங்கள் பழமையானது. இத்திருக்கோயில் தென் தமிழகத்தின் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலின் சிறப்பு வந்து சந்தனம் மிக முக்கியமான பிரசாதமாகும். வைகாசி மாதம் நடைபெறும் வைகாசி விசாக திருவிழா அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் உவரி வந்து தங்கியிருந்து
சுயம்புநாதரை தரிசித்து இரவு சுவாமி வீதி உலாவில் பங்கு கொண்டபின் வீடுகளுக்கு புறப்பட்டுச் செல்வர். மகரமீனுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி இத்திருவிழா அன்று இரவு நடைபெறும். ஆர்ப்பரிக்கும் கடல் அருகில் கடற்கரை காற்று நிறைந்திருக்க, சூரியன் அபிஷேகம் செய்ய, வானம் குடையாக, பூமி தளமாக அமைய தானாகத் தோன்றிய உவரி சுயம்புலிங்கமே பஞ்சபூதங்களின் ஒரே அம்சம் என்பதை இயற்கையாகவே உலகுக்கு எடுத்துரைத்து உயர்ந்து நிற்கின்றது சுயம்புநாதர் ஆலயம். ரொம்ப சோம்பலாமல் இருந்தது. ஆஸ்பத்திரி வச்சு ரொம்ப பார்த்தோம், முடியல. அந்த கோயிலுக்கு வந்தோன்னே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான். நல்ல கோயில் தான். இந்த கோயிலுக்கு வந்து நல்லா இருக்கேன்.